அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அட்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அட்சலக்கண பദ്ധதியோட முறை சார்ந்து அட்சயத்தால் பதிவிட்டு இருக்கும். அதன் அடிப்படையில் பொதுமக்களுக்கு எழுகின்ற ஒரு சில கருத்துக்கள் மற்ற அனைவர்களுக்கும் பயன்படுங்கிற விதத்தில் இன்னைக்கு இந்த பதிவு போடுறோம். இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பிறப்பு கால ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசா இருந்தது. லக்னத்தில் செவ்வாய் இருந்தார். 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய மேசத்தில் ராகு இருந்தார். அப்புறம் அவர் இப்போ திருமணத்திற்கு எனக்கு காலதாமதமாயிட்ட இருக்குது, மேட்ரிமனில் ஜாதகத்தை கொடுக்கும் பொழுது லக்னத்தை பிறப்பு கால லக்னத்தில் செவ்வாய் இருப்பதனாலையும் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறனாலையும் குழந்தைத்தன்மை காலதாமதமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணத்தை வலியுறுத்தி எனக்கு காலதாமதமாகிக்கிட்டே இருக்குது, எனக்கு திருமணமும் காலதாமதமாகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சாலும் குழந்தை கிடைக்காதுன்னு நாங்கள் ரெகுலராக பார்க்குற ஒரு ஜாதகத்தில் சொல்கிறாங்க. எனக்கு என்ன செய்யணும் தெரியல, உண்மையிலே எனக்கு திருமணம் காலதாமதம் இன்னும் காலதாமதமாகுமா, குழந்தை கிடைக்க இன்னும் காலதாமதமாகுமா, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க கேட்டாங்க. சரிங்களா? அப்போ நம்மளுடைய அட்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோதிடத்தில் நம்முடைய வயது வளர்வது போல நம்முடைய பிறப்பு கால லக்னத்தில் இருந்து நம்மளுடைய வயதின் தன்மைக்கு ஏற்ப வளரும் அப்படிங்கிறத அடிப்படையில் எங்களுடைய ஆசிரியர் உயர்திரு பொதுவுடமூர்த்தி ஐயாவெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற அட்சலக்கண பദ്ധதி ஜோடம். அந்த ஜாதகருக்கு நம்ம ஒரு குறிப்பு கொடுக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாதகம் பார்த்தவங்க. சரிங்களா? ஏன் இந்த டயத்தோடு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா யாருனாலும் மேனுவலாக போட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவர் என்ன சொல்கிறாரு, பிறப்பு லக்னத்தை 5ஆம் இடத்துல ராகு இருக்குது, திருமணம் முடிய காலதாமதமாகுது, அதே நேரத்தில் குழந்தையும் கிடைக்காதுங்கிறாங்க, அது உண்மையான்னு கேட்குறாரு. இப்போ பாருங்களேன், இது ஒரு ஆண் ஜாதகம். 1978 பிறந்திருக்கிறாங்க, ஜாஃப் நல்லா பிறந்திருக்காங்க, 3:48 AM. இவங்களுக்கு ரெட்டப்பிள்ளை கிடச்சிருக்கு. இவங்களுக்கும் ஜென்ம லக்னத்தில் 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். அதுக்கடுத்து 17/7/1963 சிவகாசியில் பிறந்தவங்க இரவு 9:28 பிறந்திருக்காங்க. சரிங்களா? மார்ச் 1993 திருமணம், 94 முதல் குழந்தை, 96 2வது குழந்தை, 98 3வது குழந்தை. இவங்களுக்கும் ஜென்ம லக்னத்திலேருந்து 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். இங்கேயும் அதே தான், ஜென்ம லக்னத்திலேருந்து 5ஆம் இடத்துல ராகு இருக்கார், அதாவது 5இல் ராகு. சரிங்களா? நம்ம கான்செப்ட் 5ல் ராகு இருக்கா. சரிங்களா? இப்போ இவங்க 1978, இவங்க 1963, லாங் டிஸ்டன்ஸு. இப்போ சமீபத்தில் உள்ளதை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 1981 இது ஒரு லேடி ஜாதகம், நல்லா கிடக்கும். இது ஒரு ஃபீமேல் ஜாதகம், மற்ற ரெண்டும் ஆண் ஜாதகம். ஒரு பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ம லக்னத்திலேருந்து 5ல் ராகு இருக்கிறாங்க. சரிங்களா? 1981 பிறந்திருக்காங்க. காலையில் 2:30, காலையில் 2:37 மதுரையில் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு 2006 கல்யாணம், 2007 கையில் பிள்ளை. அப்படின்னா இந்த 5இல் ராகு இருப்பதனால குழந்தை தாமதமாகுது அப்படின்னு நம்மள்கிட்ட கிளையண்ட்டு அவர் மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது, அது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக இது நம்மளுடைய பழைய ரெக்கார்டில் இருந்து ஜென்ம லக்னத்தில் இருந்து 5ல் ராகு இருந்தால் நம்மளுக்கு குழந்தை பெற்றவங்க யார் யார் அப்போ நம்ம எடுத்து சொல்கிறோம். சரிங்களா? அப்போனா பொதுவாகவே பொதுவாக இந்தந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருக்குது, அதனால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குமோ நினைக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன், என்னுடைய பிறப்பு கால லக்னம். சரிங்களா? ஜென்ம லக்னம் என்னுடைய சிம்ம லக்னம். நான் சிறு வயசில் இருக்கும் பொழுது, நான் பார்த்திங்கன்னா ஒரு 15-16 வயசு இருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் என்ன சொன்னார்னா, தம்பி உனக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், அதாவது கும்பத்தில் சுக்கிரன் இருக்கார். ஆனால் இந்த சுக்கிரன் மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தார், அதாவது மீனத்தில் இருந்திருந்தார் அப்படின்னா உன் வாழ்க்கையே நல்லா இருந்திருக்கும், சுக்கிரன் தான் அந்த உச்ச வீடு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அப்போ நான் என்னுடைய மனசில் கனவுகள் கற்பனைகள் ஐயோ சாமி என்ன இப்படி ஆயிடுச்சு, சுக்கிரன் போய் இப்படி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, இவர் 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல உச்ச வீட்டில் இருந்தாருன்னா நம்ம நல்லா இருந்திருப்போமே, பிறந்தோம் ஒரு 3 நாள் தள்ளி பிறந்திருந்தோம்னா, டைலாக் எப்படி நினைப்பேன் நான், எப்படி கிரகங்கள் நகலும் கிரகங்கள் தானே, ஒரு 3 நாள் தள்ளி பிறந்தா நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பிறந்தது பார்த்தீங்கன்னா சதுர்தசி திதியில் பிறந்தேன். அமாவாசைக்கு முந்தன் நாள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சதுர்தசி திதியில் பிறந்தேன். அதையும் நினைச்சாச்சு வருத்தப்படுவேன், அச்சோ பிறந்தோம் இன்னொரு 3 நாள் கழிச்சு நம்ம பிறந்திருந்தோம்னா நம்ம ஒரு வளர்பிறையில் பிறந்திருப்போமே அப்படின்னு நினைப்பேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறப்பு லக்னத்திற்கு லக்னாதிபதி சூரியன் 6ல் இருப்பார். அப்படின்னா நம்மளுக்கு இந்த லக்னாதிபதி 6ல் இருக்கிறனால நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோமோ அப்படிலாம் நான் நினச்சேன்.
ஆனால் இன்னைக்கு ஏஎல்பி படித்த அப்புறம் நான் உணர்ந்துக்கிட்டேன், நம்ம எதெல்லாம் மைனஸ்ன்னு நினச்சோமோ அதெல்லாம் ப்ளஸ்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு, கடவுள் நமக்கு கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு. சரிங்களா? குரு வீட்டில் சுக்கிரன் இருக்கலாமா? சரிங்களா? அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து எதெல்லாம் மைனஸ் நினைக்கிறோமோ அதெல்லாம் ப்ளஸ் ஆகிடுது. அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். எனக்கு இந்த அச்சலக்கணம் போகும் பொழுது, அதாவது பிறப்பு லக்கணத்திலிருந்து அப்படியே சுற்றி வந்து இந்த ஏஎல்பி தனுசு போகும் பொழுது, எனக்கு இந்த இடத்துக்கு 2ஆம் இடத்துல இந்த அச்சலக்கணத்திற்கு பாக்கியாதிபதியாக இருந்த சூரிய பகவான் 2ல் இருந்தனால எனக்கு வந்து படிப்புக்கு வந்து ஒரு நபர் உதவி பண்ணார். என்கிட்ட 10 பைசா கிடையாதுங்க, என்னை படிக்க வச்ச ஒரு பெரியவருங்க ஏஎல்பி. சரிங்களா? இப்போ கூட நான் தைரியமாக சொல்லுவேன். சரிங்களா? அப்படி இருக்கிறதுனால அவர் தான் எனக்கு பணம் கொடுத்தாரு. சரிங்களா? பணம் கொடுத்து நான் பணம் தர்றேன், நீங்கள் மாதம் மாதம் சிறு சிறு கட்டுங்க அப்படின்னு கொடுத்தாரு. இப்போ அது ஏன் சொல்கிறோம்னா, சூரியன் அப்படின்னா உயர்ந்த அதிகாரம் உள்ள அரசாங்க பதவியில் உள்ள ஒரு வயதான மூத்த அப்படின்னு எடுத்துக்கணும். சனி பகவானா ரொம்ப எளிமையான ஏழ்மையான அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ நம்ம ஏன் சொல்கிறோம்னா, நான் வந்து ஜென்ம லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு மைனஸ்ன்னு நினச்சேன், அதே மைனஸ் எனக்கு ப்ளஸ் ஆகுது. சரிங்களா? அப்படி இருக்கிறதுனால கும்ப வீட்டில் சுக்கிரன் இருக்கிறது வந்து கொடுத்து வச்சிருக்கணும். சனி பகவான் வீட்டில் சுக்கிரன் இருப்பதற்கு இரும்பும் காந்தமும் போல் அது வந்து நமக்கு ஒரு சில நன்மைகளும் கொடுக்கும். சரிங்களா? அப்போனா இது வந்து நம்ம ஜாதகம் பார்க்காதோட நபர். அப்போ நம்ம இப்போ என்ன சொல்ல வந்தோம்னா, ஜென்ம லக்னத்தில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா பிறக்கும் பொழுது செவ்வாய் தோசைக்கு ஆட்பட்டிருந்தார். சரிங்களா? இன்றைய அட்சலக்கணம் என்ன போகுது, இவருடைய பிறப்பின் வயது 38 போய்கிட்டு இருக்கு இன்றைக்கு. அப்போனா இவருடைய அட்சலக்கணம் மேசம் போகுது. அப்போனா மேச லக்னத்திற்கு 1, 8 ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 9ல் இருக்கிறாரு. அப்போனா செவ்வாய் 9ல் இருந்தால் செவ்வாய் தோசம்னா செவ்வாய் தோசை இல்லை. பிறக்கிறப்ப இருந்துச்சுங்க, இப்போ இருக்கா? இப்போ இல்லை. அப்போனா செவ்வாய் வந்து நன்மை தருகிறார் அப்படின்னு எடுத்துனா, அதான் செவ்வாய் தோஷமாக இல்லை. சரிங்களா? அப்படினால வெளியூர் வந்து பெண் வரும் அப்படிங்கிறதும், பரணி 2 முடிஞ்சு பரணி 3 போகிறப்ப திருமணம் வாய்ப்பு அப்படிங்கிறதும், உங்களுடைய சுய விஷயங்கள்னால நீங்கள் காலதாமதம் ஆயிருக்க முடியும். இதற்கு முன்னாடி திருமணத்துக்கான காலங்கள் நிறைய வந்திருந்தது அப்படிங்கிறப்ப, ஆமாம் இவங்களுடைய அண்ணன் ஒரு ஆளுக்கு வந்து திருமண காலதாமதமாயிட்டே இருந்திருக்கு. அதனால் அண்ணனுக்கு கல்யாணம் முடிப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்காங்க. அதற்கு அப்புறம் தான் இவருக்கு திருமணம் முடிக்கணும் ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட காரணத்தினால காலதாமதமாகவே இருந்திருக்கு. அதை என்ன செய்ய அப்படின்னாரு, அவருக்கு வந்து ஒரு கோயில் வழிபாட்டு முறையிலையும், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து நமக்கு இந்த பரணி 2 முடிஞ்சு பரணி 3ல் தான் கல்யாணம், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போனா நம்ம வந்து நம்ம சுய ஜாதகத்தில் இந்தந்த இடத்துல இந்த கிரகங்கள் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி நம்ம பயந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் பயந்துக்கிட்டு தான் இருக்கணும். சரிங்களா? எப்படி ஒரு போட்டித் தேர்வு பரீட்சை எழுத போகிறோம், 5ஆம் தேதி பரீட்சை வரப்போகுது, இன்னைக்கு தேதி 2ஆம் தேதி, இன்னும் 5ஆம் தேதி காலையில் எழுந்திரிச்சு போய் நம்ம பரீட்சை எழுதணுமே பயந்துக்கிட்டே இருந்தால் பயந்து தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம தான் படிச்சிருக்கோம்ல, நம்ம எழுதிடுவோம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு ஆள் மன தைரியம் இருந்தாலும் ஜெயிக்க முடியும். சரிங்களா? அப்படின்னா பொதுவாக 5ல் ராகு இருக்காரு, அதனால் குழந்தை பாக்கியம் தடைப்படும் அப்படின்னு நினைக்க தேவையில்ல. சரிங்களா? இன்றைக்கி வந்து ராகு வந்து அட்ச லக்னத்திற்கு லக்னத்தில் இருக்கிறாரு. அப்போனா ஜாதகருக்கு வந்து அசாத்திய துணிச்சலை தர இடத்துல இருக்கிறார். அவர் எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும். நான் எனது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கள்ல, என்னால் எதுவும் முடியுமையா அப்படிங்கிற நினைப்பாங்களா, அந்த தன்மையில் அவர் இருக்கார். சரிங்களா? அப்படி இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை. ஒருவர் வந்து நம்மகிட்ட விவரம் கேட்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நம்ம இல்லை இப்படிலாம் நடக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆற்றுப்படுத்தும் விதமாகவும், பொதுமக்கள் இந்த கருத்தை தெரிவிக்கிற விதமாகவும் நல்ல அற்புதமான ஜோட முறையாக இருப்பது எங்களது அட்சலக்கண பദ്ധதி ஜோட முறை அப்படின்னு இதை கண்டுபிடிச்சு கொடுத்தா எங்களுடைய ஆசிரியர் உயர்திரு புதுடமூர்த்தியாகும் அவர் வழிநடத்தி செல்கிற அனைத்து மூத்த குருமாருக்கும் நம்ம வந்து நன்றி சொல்கிறோம். சரிங்களா? நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.